அநேக நேரம் நம்ம அநேக வேண்டுதல்களை செய்துட்டு கர்த்தர் ஜெபத்தை கேட்கவில்லை என்று அங்கலாய்த்து போயிருக்கிறோமா? என் ஜெபத்தை எவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்றது, தேவன் எனக்கு பதில் தரவே இல்லை அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஏனென்றால் பவுல் அவருடைய அந்த நிருபங்களில் அநேக தரம் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னவென்றால், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுதான் நாம் கர்த்தரோடு இருக்கிறோம் என்று காண்பிக்கிறதான ஒரு தன்மையாக இருக்கிறது. சந்தோஷத்தில் மாத்திரமல்ல, நாம் நினைக்கின்றது நடக்காமல் இருக்கும் போதும் நாம் சந்தோஷமாக இருக்க பழக வேண்டும். நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவதற்கு அவர் ஒரு ஏற்ற நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற நேரத்திலே அவர் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் இருதயத்தின் மன விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். இந்த நாளில் மனமகிழ்ச்சியா இருங்கள், துக்கத்தை மாற்றுங்கள், சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக. ஆமென். நாம் கேட்கின்றவைகளையும் கர்த்தருக்கு சித்தமானவைகளை கேட்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென். இந்த நாளில் சந்தோஷமாக இந்த நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.